16 மாவட்டத்திற்கு இன்றைக்கு கனமழையினுடைய தீவிரம் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு. எந்தெந்த மாவட்டத்தில் மழை பொழிவு தொடங்கும், எப்பொழுது ஆரம்பிக்கும், எப்பொழுது கனமழை முடியும் என்பது குறித்தும், எத்தனை சென்டிமீட்டர் மழை பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, ஒரு தொடர் மழையாக நீடிக்குமா? ஏன்னா சில மாவட்டத்தில் தொடர்ந்து 3 நாட்கள் 4 நாட்கள் மழை இருக்கு. சில மாவட்டத்தில் ஒரே ஒரு நாள் மட்டும்தான் மழை இருக்கும். அதெல்லாம் தெளிவாக கொஞ்சம் தெரிஞ்சுட்டு போங்க. ஏன்னா அதுக்கப்புறம் 5 நாட்களும் மழை எதிர்பார்த்துடாதீங்க. ஏன்னா 5 நாட்கள் நமக்கு மழை வாய்ப்பு இருக்குதான். ஆனா சில மாவட்டத்துல 3 முதல் 4 நாட்களாகவும், சில மாவட்டங்களில் ஓரிரு நாட்கள் மட்டும் மழை பெய்யும். சில மாவட்டங்கள்ல 1 நாள் மட்டும் மழை பதிவாகி ஓய்வு கொடுக்கும். அதனால இது போன்ற தகவல்கள் தொடர்ந்து உங்களுக்கு நம்ம சொல்றோம். இன்னொரு பக்கம் வங்கக்கடல் பகுதிகளில் உருவான தாழ்வு பகுதி பல மாநிலங்கள்ல மிரட்டிக்கிட்டு இருக்கு. பல இடங்கள்ல மிக தீவிரமான மழை பொழிவு பதிவாயிருக்கு. கடந்த 24 மணி நேரத்தில் மட்டுமே நம்ம குறிப்பா அந்த ஒடிசா, மேற்கு வங்க கடலோர பகுதிகள், பீகார், சத்தீஸ்கர் போன்ற பெரும்பாலான இடங்கள்ல மிக அதிகப்படியான மழை பொழிவுகள் நிறைய இடத்துல பதிவாகியிருக்கு. அங்க ஒரு பக்கம், மற்றொரு புறம் மறுபடியும் தென்மேற்கு பருவமழையினுடைய தீவிரம் கேரளா, கர்நாடகா மற்றும் மகாராஷ்டிராவில் குறைஞ்சி போயிருக்கு. ஜூலை தொடக்கத்தில் நல்ல ஒரு அதிக மழை பொழிவு பதிவானதை பார்த்தோம். இப்போ மறுபடியும் தென்மேற்கு பருவமழையினுடைய தீவிரம் இந்த பகுதிகளில் கொஞ்சம் குறைஞ்சி போயிருக்கு. அதனால ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய வானிலை அறிக்கை எப்படி இருக்கு, தமிழகத்திற்கு இன்று முதல் நம்ம மழை சொல்லியிருக்கிறோம். மழை வருமா வராதா, அடுத்து வரக்கூடிய 3 முதல் 4 நாட்கள் பகல் நேரங்களில் வெயில் எப்படி இருக்கும் என்பதான தகவல் முழுவதுமாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெறுங்க. எல்லா மாவட்டங்கள் பற்றி நம்ம சொல்லியிருக்கிறோம். லைக் பண்ணுங்க. ஸ்க்ரீனுக்கு கீழே தெரியக்கூடிய அந்த லைக் பட்டனை கொஞ்சம் மறக்காம கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. எல்லா வானிலை அறிக்கையிலையும் அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நண்பர்கள், உறவினர்கள் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தமிழகத்தில் இன்று முதல் படிப்படியாக பெரும்பாலான மாவட்டத்தில் மழை தீவிரம் அடைய தொடங்கும். காலை முதல் பகல் வரைக்கும் பெருசா மழை எதுவும் பார்க்க முடியாது. என்னப்பா மழைன்னு சொன்னாங்க, ஆனால் வெயில் வந்துகிட்டு இருக்கு காலங்காத்தாலே அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்காதீங்க. காலையில வெயில் தாங்க, மதியமும் வெயில் தாங்க. அதுல யாரும் எந்த மாற்றமும் சொல்ல முடியாது. பகல் நேரங்களில் எப்பொழுது போல வழக்கமாக வெயிலுடைய தாக்கம் அதிகமாக தான் இருக்கும். அதுலேயும் எந்த மாற்றமும் இல்லை. அப்போ எந்த நேரத்தில் மழை வரும் அப்படின்னா, சரியாக பகல் 3 மணிக்கு பிறகு தான் மேகக்கூட்டங்கள் அதிக அளவில் நமக்கு வர ஆரம்பிக்கும். 3 மணி அல்லது 4 மணிக்கு மேலே படிப்படியாக மேகக்கூட்டங்கள் வர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் கடலோர மாவட்டத்தில் இரவு நேரங்களில் கனமழை அதிகரிக்கும். சில மாவட்டங்கள் நள்ளிரவில் கூட மழை வரும், அதிகாலையில் கூட மழை வரலாம். அதனால மழைன்னு சொன்னாங்க, ஆனால் ஒன்றும் பெருசாக ஒன்றும் மழையை காணுமே அப்படின்னு நினைக்காதீங்க. சில மாவட்டத்தில் நள்ளிரவு நேரங்கள், அதாவது இரவு 10 மணி 11 மணிக்கு மழை வர மாவட்டம்லாம் இருக்குது. சொல்லதானே போகிறோம் எந்தெந்த மாவட்டத்தில் எந்த நேரத்தில் மழை வருதுங்கிறத இந்த வானிலை அறிக்கையில் நம்ம சொல்லதான் போகிறோம். அதனால் கடைசி வரைக்கும் கேட்டு பயன்பெறுங்க. முதலாவதாக பார்க்க போகிறது மாலை நேர மழை பொழிவு. ஏன்னா இந்த கமெண்ட் செக்ஷனில் மழை வரலை அப்படிங்கிற கமெண்ட்டை கொஞ்சம் தவிர்க்கிறதுக்காக எந்தெந்த நேரங்களில் எந்தெந்த மாவட்டத்திற்கு மழை தொடங்கி எப்பொழுது முடியும் அப்படிங்கிறத கொஞ்சம் தெளிவாக சொல்லிடுறோம். அதனால் கேட்டு பயன்பெறுங்க. வட தமிழக உள் மாவட்டங்களில் பகல் நேரங்களுக்கு பிறகு, அதாவது 2 மணி அல்லது 3 மணிக்கு பிறகு மேகக்கூட்டங்கள் கணிசமாக வர தொடங்கும். மாலை இரவு நேரங்கள், மாலை 4 மணி முதல் இரவு 7 மணிக்குள்ளாக கணிசமாக மழை பொழிவுகள் ஆங்காங்கே பதிவாக ஆரம்பிக்கும். சில இடங்கள்ல இரவு வரைக்குமே கூட நீடிக்கும். அதாவது வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், திருப்பூர், ஈரோடு, கரூர் போன்ற மாவட்டங்கள்லாம் ஒட்டுமொத்தமா இந்த உள் மாவட்டங்கள்ல 100% மழை பொழிவுங்கிறது கிடையாதுங்க. ஏன்னா இது வடகிழக்கு பருவமழையா இருந்தா 100% மழை பொழிவு நம்மளால சொல்ல முடியும். ஆனா இது தென்மேற்கு பருவமழை. கேரளா பகுதிகளுக்கு இன்னும் மழை தீவிரம் குறைவாக தான் இருக்கு இப்போ. அதனால நமக்கு பகுதியாக தான் எதிர்பார்க்க முடியும். இப்போ சொன்ன மாவட்டங்கள் எல்லா இடத்துலையும் மழையெல்லாம் கிடைக்காது. சில இடத்துல மிதமான மழையும் சில இடத்துல கனமழையா இருக்கும். அதாவது இப்போ வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலையில் பகுதியான ஒரு கனமழையாக சில இடங்களிலாக பதிவாக வாய்ப்பு. பெய்யாத பகுதிகளில் நாளை அல்லது நாளை மறுநாளுக்குள் கணிசமாக நமக்கு மழை பொழிவுகள் அதிகரிக்கும். ஒரு சில மாவட்டங்களில் வலுவான இடியுடன் கூடிய கனமழைக்கான வாய்ப்பாகவும் அதிகம் எதிர்பார்க்கிறோம். சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரியில் பகுதியாக நமக்கு மிதமானதிலிருந்து கனமழை மாலை நேரங்கள் அல்லது இரவு நேரங்களுக்குள்ளாக நமக்கு பதிவாகிடும். பெரும்பாலும் 4 மணிக்கு மேலேயே நமக்கு சில இடங்களில் மழை பெய்ய ஆரம்பிக்கும். பெரும்பாலும் மிதமான மழையும் ஒரு சில இடங்களில் கனமழையானது கொட்டி தீர்க்கும். குறிப்பாக நம்ம மிதமான மழைன்னு சொல்லி பார்க்கும்போது சேலம் மாவட்டத்தில், கரூர், நாமக்கல் இங்கெல்லாம் மிதமான மழையும், வேலூர் மாவட்டத்தில் கனமழை கிடைக்கும். வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை இங்கெல்லாம் கொஞ்சம் கனமழை கிடைக்கும். சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரியில் ஓரளவு மிதமான மழை மட்டும் எதிர்பார்க்கலாம். அடுத்ததாக இரவு நேர மழை பொழிவு. இங்கே தான் நம்ம மிக முக்கியமாக பார்க்கணும். இந்த மாலை நேரங்களில் வர்றதெல்லாம் கூட ஓரளவு மிதமானதுலேருந்து கனமழையாக தான் இருக்கும். இந்த இரவு நேரங்களில் வர்றது தான் காற்றும் கொஞ்சம் பலமாக சேர்த்தடிக்கும்.
அதுதான் வட தமிழக கடலோர பகுதிகள் மற்றும் டெல்டா மாவட்டங்கள். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டுல 90% மழை உறுதியாகியிருக்கு. நல்ல ஒரு மழை கிடைக்கும். சில இடங்கள்ல 7 மணிக்கு மழை தொடங்கும். சில பகுதிகளில் இரவு 10 மணிக்கு தான் மழை வரும். சில பகுதிகளில் நள்ளிரவு 12 மணி, 1 மணி, அடுத்த நாள் அதிகாலை நேரங்கள் கூட போகலாம் சில இடங்கள்ல மழை தொடங்குறதுக்கு. ஆனால் எது எப்படி இருந்தாலும் ஒரு குளிர்ச்சியான ஒரு சூழ்நிலை இன்று முதல் அடுத்த 3 தினங்களுக்கு கடலோர மாவட்டங்களில் உறுதியாகி இருக்கிறது. வட தமிழக கடலோர மாவட்டங்களான சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்கால், கள்ளக்குறிச்சியில் ஓரளவு மிதமான மழையும் ஒரு சில இடங்களில் கனமழையாகவே நமக்கு பதிவாகும். சென்னை முதல் செங்கல்பட்டு வரை கனமழை எச்சரிக்கையும், குறிப்பாக விழுப்புரத்திலிருந்து காரைக்கால் வரை இருக்கக்கூடிய பகுதிகளில் மிதமான மழை பொழிவும் பகுதியாக பதிவாகும். நம்ம மழை அறிவிப்புகள் அப்படின்னோடனே மாவட்டத்தில் எல்லா இடத்துலையும் வரும் போல இருக்கு அப்படின்னு நினச்சிடக்கூடாது. ஏன்னா மறுபடியும் தான் அதுதான் சொல்கிறோம், தென்மேற்கு பருவமழையில் கொஞ்சம் மழை பகுதியாக தான் இருக்கும். இப்போ சென்னையிலேருந்து கடலூர் வரை இருக்கக்கூடிய மாவட்டங்களில் இன்றைக்கு மழை வராத மாவட்டங்கள் அல்லது பகுதிகளுக்கு நாளை மறுநாளுக்குள்ளாக மழை வரும். 21ஆம் தேதி வரைக்கும் இந்த சுற்று மழை நமக்கு காத்திருக்கு. அடுத்த சுற்று மழை 27லேருந்து 31 வரைக்கும் அடுத்த சுற்று மழை பொழிவு அந்த தேதிகளை நமக்கு காத்திருக்கு. அதனால ஒரு கணிசமான ஒரு மழை தான் இது. மிக கனமழையோ ஒரு வெள்ளப்பெருக்கோ ஏற்படுத்துமானா கண்டிப்பா கிடையாதுங்க. ஓரளவு அடித்த வெயிலுக்கு கொஞ்சம் மழை பெய்து ஓரளவு குளிர்ச்சியான ஒரு சூழ்நிலையை உருவாக்குமே தவிர மற்றபடி மிக தீவிரமான மழை பொழிவுலாம் அதிகமாக நமக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்காது. ஓரளவு பகுதியாக ஒரு 2 சென்டிமீட்டர்லேருந்து 4 சென்டிமீட்டருக்குள்ளே தான் நமக்கு மழை இருக்க போகுது. பகுதியான ஒரு மழையாக பதிவாகும். பெய்யாத இடங்களில் நாளை மறுநாளுக்குள்ளாக மழை வாய்ப்புகள் அதிகரிக்கும். மயிலாடுதுறை, நாகை, தஞ்சை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி மற்றும் புதுக்கோட்டையிலும் சில இடங்களில் பகுதியாக மிதமான மழை பொழிவுகள் எதிர்பார்க்கலாம். அடுத்ததாக தென் மாவட்டத்தில் மாலை நேரங்கள், இரவு நேரங்கள்லாம் கிடையாது. பகுதியாக சில இடத்துல மட்டும் மிதமான மழை பதிவாயிட்டு போயிடும். தென் மாவட்டங்களில் பெரும்பாலும் வானம் மேகமூட்டமாக இருக்கும். மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலியில் பெரிதளவில் மழை எதுவும் எதிர்பார்க்க வேண்டாம். அப்படியே நமக்கு இந்த 2-3 நாட்களில் மழை வந்தாலுமே கூட ஓரளவு லேசானது முதல் மிதமான மழை மட்டுமே இருக்கும். நிறைய பேர் மிக கனமழை கேட்குறீங்க. விருதுநகர், ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி பக்கம் மிக கனமழை ஒரு 15 சென்டிமீட்டர் அல்லது 20 சென்டிமீட்டருக்கு மேலாக மழை வர வாய்ப்பு இருக்குமான்னு. தற்போதைக்கு வாய்ப்பு குறைவு. திருநெல்வேலி மாவட்டங்களில் மழை வந்திருக்கு அப்படின்னா அது மாஞ்சோலை, காக்காட்சி, ஊத்து, நாலுமுக்கு இது போன்ற மலை பகுதிகளில் தான் நமக்கு மழை வந்திருக்கே தவிர திருநெல்வேலி நகர பகுதிகளுக்கு மழை குறைவாக தான் பதிவாயிருக்கு. கண்டிப்பாக உங்களுக்கு மழையினுடைய தீவிரம் அதிகரிக்கும் போது நம்ம சேனலில் உங்களுக்கு தேதிகளோடு உங்களுக்கு அறிவிக்கிறோம். அதனால் லேசானது முதல் மிதமான மழை சில இடங்களில் மட்டுமே தென் மாவட்டங்களில் எதிர்பார்க்கப்படுது. மலை பகுதிகளில் கனமழை. நீலகிரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகள், அவலாஞ்சி, குந்தா உள்ளிட்ட இடங்களில் மறுபடியும் மழை பெய்ய ஆரம்பிக்கும். ஓரளவு பகுதியாக கனமழை கிடைக்கும். அதே மாதிரி கோயம்புத்தூர் தெற்கு பகுதி, வால்பாறை, சோலையாறு, சின்ன கல்லாரிலும் சில இடங்களில் கணிசமாக நமக்கு மழை வர ஆரம்பிக்கும். தேனி, தென்காசியில் தொடர்ந்து வானம் மேகமூட்டமும் லேசானதிலிருந்து மிதமான மழை மட்டுமே தொடரும் சில இடங்களில் மட்டுமே. கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை சில இடங்களில் மட்டுமே பதிவாக வாய்ப்புகள் இருக்கிறது. 5 நாட்கள் கனமழை தொடர வாய்ப்பிற்கு. தமிழகத்தில் அடுத்து வரும் 21ஆம் தேதி வரைக்கும் இடைவிடாத மழை பொழிவுகள் மிதமானதிலிருந்து கனமழையாக மட்டும் பகல் நேரங்களுக்கு பிறகு எதிர்பார்த்தால் போதுமானதாக இருக்கும். மந்த நிலையில் பருவமழை. தென்மேற்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் மகாராஷ்டிரா, கர்நாடகா மற்றும் கேரளாவில் மறுபடியும் இப்போ ஒரு மந்த நிலை ஏற்பட்டிருக்கு. நிறைய இடங்களில் பெரிதளவில் மழை எதுவும் தீவிரமாகலை. சில இடங்களில் மட்டும்தான் நமக்கு மழை பொழிவுகளும் பதிவாகி இருக்கிறது. அதே போல தீவிர நிலையில் பருவமழை எங்க ரொம்ப தீவிரமா இருக்கு அப்படின்னா ஒடிசா, பீகார், அசாம், மேற்கு வங்கம் போன்ற மாநிலங்களில் மிக கடுமையான மழை பொழிவு வெளுத்து வாங்கும். காரணம் வங்கக்கடல் பகுதிகளில் உருவான அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியின் காரணமாகவே நமக்கு மழை பொழிவுகளும் பதிவாயிருக்கு. நண்பர்களே, லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணி பாருங்க.